Hello my families, welcome back to our new channel Weird Hell Times. நான் உங்கள் பிரியா கண்ணன். இது நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாரும் பார்த்துருக்கீங்க. பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் நான் இந்த சேனலோட 10th சப்ஸ்கிரைபர் பிரதீப் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோடு வந்திருக்கேன். இதே மாதிரியான ஒரு உண்மை சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாவது வாய்ஸ் நோட்டாவது அனுப்புங்க. அப்படி நீங்கள் அனுப்புகிற அந்த ஒரு உண்மை சம்பவம் ரொம்பவே வியர்டாக இருந்தால் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே ஓவராக பேச விரும்பலை, வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். பிரதீப் இவர் நம்ம சேனலோட 10th சப்ஸ்கிரைபர். இவரோட இப்போதைய வயசு 26. இவருடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகிய கிராமம். ஊர் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. பிரதீப்புடைய வீட்டில் பிரதீப் கூட பிறந்த அண்ணன், அப்புறம் அவங்க அம்மா அப்பா, இவங்க 4 பேர் இருக்காங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் அவருக்கு தான் நடந்தது. இதை ஷேர் பண்ணதும் பிரதீப் தான். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2011 அந்த டைமில் நடந்தது. அப்போ பிரதீப்போடைய வயசு 12 இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தாரு. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. பிரதீப் ஆஃப் இயர்லி டைமில் தான் அவங்க அண்ணன், அதாவது பிரதீப்போடைய சித்தப்பா பையன், அவங்க பேர் கார்த்திக், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்துச்சு. இப்போது பிரதீப் ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் அம்மா நான் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருப்பா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, நான் வீட்டில் எல்லா திங்ஸ் எல்லாம், அதாவது ஸ்வீட்டு எல்லாம் ரெடி பண்ணி தரேன், நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்துட்டு 2 நாள் இருந்துட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ பிரதீப்பும் சரிம்மான்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டாங்க. ஸோ வீட்டிலலாம் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு பிரதீப்போடைய அண்ணன் கார்த்திக், அவங்க ஊர் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமம், இந்த ஊர் பேரும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஏறி கிளம்பி போனாங்க. கிளம்பி போயிட்டு அவங்க கார்த்திக் இருக்கிற வீட்டுக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அப்போல்லாம் ஆட்டோ வசதி அவ்வளோ இருக்காது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸில் இறங்கி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ட்ராவலிங் டைம் முடிச்சுட்டு இறங்கி இவர் நடந்து போயிட்டு இருந்தார். இவர் வீட்டுக்கு நடந்து போகிற அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடுங்கள்லாம் அவ்வளோவா இருக்காது, ஓரளவுக்கு காடு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கங்கே ஒரு வீடு இருக்கும். இவர் கையில் அவங்க அம்மா கொடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தார். ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் தானே படிச்சுட்டு இருந்தார். அப்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே அங்கங்கே விளையாண்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது இவருக்கு போயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அவர் போயிட்டுருக்கிற அந்த இடத்துக்கும் ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது. அதெல்லாம் அவர் கவனிக்கல. அதனால் அவர் தாண்டி போயிட்டு இருக்கும்போது மனசில் அவருக்கே ஒரு தெரியாமல் ஒரு பயம், அப்படின்ட்டு பயம் வந்ததுனால மனசில் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என்னடா நம்மளுக்கு திடீர்னு பயப்படுறோமே அப்படின்ட்டு. அதனால் இவர் கொஞ்சம் வேகமாக நடந்துட்டுருக்கிற ஸ்பீடை விட அந்த டைமில் கொஞ்சம் வேகமாகவே நடந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். அங்கே எல்லாருமே போயிட்டு எதுவுமே இவர் சொல்லலை, நான் பயந்துட்டேன் அப்படின்னு இவர் எதுவுமே சொல்லலை. எப்போதும் போல் நார்மலாகவே திங்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு அவங்க வீட்டில் பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு. ஸோ பிரதீப் அன்றைக்கி ஊர்லேருந்து நைட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் அவங்க அண்ணன் இந்த மாதிரி பிரதீப் நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன், அதாவது இது சொல்ல மறந்துட்டேன், பிரதீப்போடைய அண்ணன் கார் டிரைவர். ஸோ அதனால் அன்றைக்கி அவருக்கு சவாரி இருக்குப்பா, நான் போயிட்டு ஒரு 2 நாளில் வந்துடுறேன், முக்கால்வாசி நாளைக்குள்ளே வந்துடுவேன், நீ பத்திரமா இருப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. எப்போதுமே பிரதீப் அவங்க அண்ணன், அதாவது கார்த்திக் அவர்கிட்டயும் அவங்க ஒய்ஃப் அவங்கக்கிட்டேயும் ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. இருந்தாலும் இவர் சரி அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னதுனால அவர் லைட்டாக சரி அவங்க ஊர்லேருந்து வந்த டயர்டு போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேலை கிளம்பி போயிட்டாரு. பிரதீப்பு தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது ஒரு மத்தியான டைமில் பிரதீப்போடைய அண்ணி பிரதீப் நான் அந்த மாதிரி பக்கத்து தெருவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா, நான் அத்தை மாமானா கார்த்திகோடைய மாமனார் மாமியார், அதாவது பிரதீப்போடைய அன்னிக்கு அம்மா அப்பா, நாங்கள் 3 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம்ப்பா ஈவினிங்கு, நீ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு உனக்கு நான் நைட்டுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவனும் சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு அவன் திருப்பியும் படுத்துட்டான். அவங்க கிளம்பி அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க ஈவினிங் டைம்.
அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன் எந்திரிச்சு வந்து பிரதீப் வந்து எந்திரிச்சு வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. டிவி பார்த்துட்டு இருந்திருக்கும் போதே இவர் ஊர்லேருந்து வரும்போதே அவருக்கே தெரியாமல் இனம் புரியா ஒரு பயம் வந்துச்சுல, அதே மாதிரி ஒரு பயம் இப்பயும் அவருக்கு ஆரம்பிச்சது. என்னடா திடீர்னு நம்மளுக்கு நேற்று மாதிரியே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரியே இப்படி இப்படின்னு தேடி பார்த்தாரு. ஆனால் யாருமே இல்லை. திருப்பியும் டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். நினச்சிக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் அவங்க அண்ணி அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டியான்னு அவங்க அண்ணி கேட்டதுக்கு, இல்லை எனக்கு பசிக்கல, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேற எதுவுமே பேசாமல் போய் தூங்கிட்டாரு. வந்த அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக கார்த்திக்கோட வீடு வந்து கொஞ்சம் ரொம்பவே பெரிய வீடு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலே வந்து உங்களுக்கு 2 ஹால் மாதிரி இருக்கும். ரூம் 2 ரூம். ஸோ கார்த்திக்கும் கார்த்திக்கோட ஒய்ஃபும், இனிமே பிரதீப் நீங்கள் வந்தீன்னா உனக்கு தனி ரூம்ப்பா, நீ இனிமேல் அங்கேயே இருந்துக்கோ, உனக்கு தனியாக டிவி கூட வச்சு தரேன், நீ அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்து விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருந்து ஜாலி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த ரூமில் தான் பிரதீப் இருந்தார். அந்த டைமில் அவங்க அண்ணி வந்துட்டு சொல்லிட்டு போனாங்கள்ல, சாப்பிட்டியாப்பான்னு கேட்டதுக்கு இவன் இல்லை நான் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. மறுநாள் காலையில் ரொம்ப நேரம் ஆகியும் இவர் எழுந்திரிக்கவே இல்லை பிரதீப். அன்னிக்கு வந்து அதாவது பிரதீப்போட அன்னிக்கு டவுட் வந்து, என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் இவன் எந்திரிச்சு வரலையே, சாப்பிடவும் இல்லை, சரி நம்ம போய் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்போட ரூமுக்கு போனாங்க. போயிட்டு கதவை திறந்து அவருடைய பெட்ஷீட் எடுத்து பார்த்தா பெட்ஷீட்டே அவ்வளோ கொதிக்குது, என்ன இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்ட்டு பிரதீப்பை தொட்டு பார்த்ததுக்கு பிரதீப்புக்கும் ரொம்பவே நெருப்பு மாதிரி அனல் பறந்துச்சு. உடனே பிரதீப்போட அண்ணி வந்து பயந்துக்கிட்டு, புதுசாக கல்யாணம் ஆனவங்கனால அவங்க ஏரியாவில் அவ்வளோவா அவங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல. அதனால் வேலைக்கு போன அவங்க ஹஸ்பண்ட் அதாவது கார்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு அவர் பக்கத்து ஏரியாவில் நம்ம தெரிஞ்ச டாக்டர் இருக்கார், அட்ரஸ் சொல்கிறேன், உங்கள் அப்பாவை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிட்டாரு. ஏன்னா அவங்க டிரைவிங்கில் இருக்கிறதுனால ஃபோனை உடனே வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரதீப்போடைய அண்ணி வந்து அவங்க அப்பா கிட்ட, பிரதீப்போடைய அண்ணியோட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அவரும் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்டில் வந்து விட்டுட்டாரு. வீட்டில் வந்து விட்டு இவங்க வரத்துக்கு முன்னாடியே பிரதீப்போடைய அண்ணி பிரதீப்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரதீப்க்கு மட்டும் கொஞ்சமாக கஞ்சி வச்சுருந்தாங்க. வந்ததுமே கஞ்சி கொடுத்துட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து போட்டுக்க சொன்னாங்க. இவரும் போட்டுக்கிட்டு எனக்கிட்ட ஒரு மாதிரியாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு இவர் போயிட்டு அவர் ரூமில் படுத்துட்டாரு. படுத்துட்டு மறுநாள் இவர் இதே 2 நாள் இப்படியே தான் இருந்தார். யார்கிட்டையும் சரியாக பேசுறதில்ல, பழகிறதில்ல. வருவார், மாத்திரை போடுவார், ஏதாவது இருந்தால் கஞ்சி கிஞ்சி இருந்தால் குடிப்பாங்க, அவ்வளோதான், நான் போய் தூங்க போகிறேன். இந்த 3 வார்த்தை தான் இந்த 2-3 நாளாக ஓடிட்டு இருந்தது. 2-3 நாளாக பிரதீப் இப்படியே இருக்கிறதுனால பிரதீப்போடைய மாமன் அதாவது கார்த்திகோடைய மாமனாருக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னடா நம்ம பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணதுலேருந்தே இவன் அந்த பையன் வந்து நம்ம ஃபோன் பண்ணி பேசுவான், அப்படி நல்லா பழகுவான், நல்லா ஜாலியாக இருப்பான், இப்போ என்னடானா இப்படி இருக்கானே, என்னவோ ஒரு பிரச்சனை இருக்குது, வந்த அன்னைக்கு கூட நல்லா இருந்தான், மறுநாளில் இருந்து தான் இவனுக்கு என்னவோ ஆயிருக்கு, இல்லை வரும்போதே ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்ட்டு அவருடைய சந்தேகத்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க பொண்ணு, அவங்க மனைவி எல்லார்ட்டையும் சொன்னார். இவங்க சொன்னதுமே அவங்க 2 பேருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போதே கார்த்திகோடைய மாமியார் வந்து பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை சொன்னாங்க. இவங்க சொன்னதுமே அவங்க வந்துட்டு, பயப்படாதீங்க, இது ஏதாவது சின்ன பையன் தானே, ஏதாவது பயந்துருப்பான், நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அங்கே பூசாரி இருக்கார், இந்த விஷயத்தை போய் அவங்க சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவாரு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுமே இவங்க வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு, அதாவது பிரதீபை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. கோவிலுக்கு போனதுமே சாமியை கும்பிட்டுட்டு பிரதீப்பை கூட்டிக்கிட்டு பிரதீப்போடைய அண்ணி, பிரதீப்போடைய அத்தை எல்லாருமே நேராக அந்த பூசாரியை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க போன நேரம் அந்த பூசாரி உடம்புல முனீஸ்வர சாமி வந்து இன்னொரு ஃபேமிலிக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தார். அந்த அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க 3 பேருமே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தாங்க பிரதீப்போட சேர்த்து. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்த அந்த சாமி எதர்ச்சையாக பிரதீப்பை பார்த்தாரு. பிரதீப்பை பார்த்த உடனே இவர் ஒரு செகண்ட் பார்த்துட்டு மறுபடியும் அவருடைய வேலையை, அதாவது அந்த ஃபேமிலிக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தார். அவர் பார்த்த அந்த செகண்டு பிரதீப்புக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது, என்ன நினச்சாருன்னு தெரியல. அவர் பார்த்த உடனே ஒரு 2-3 அடி பின்னாடி தள்ளி போயிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு உக்காந்துக்கிட்டாரு.
உக்காந்துக்கிட்டு இவர் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டாரு. இங்கே வந்து அந்த சாமி முனீஸ்வர பூசாரி உடம்புல வந்த முனீஸ்வர சாமி அந்த ஃபேமிலிக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பிரதீப்போட அண்ணிக்கிட்டேயும் அவங்க அம்மா அதாவது அவங்க அத்தைக்கிட்டேயும் அவனை இங்கே இழுத்துட்டு வா அப்படின்ட்டு ஒரு கண்ணீரான ஒரு குரல்ல பேசினாரு. பேசினோட கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. இவங்களும் என்னடா திடீர்னு நான் கூட்டிட்டு வர சொல்றாருன்ட்டு இவங்க போயிட்டு பிரதீப் இங்க வாப்பா அந்த சாமி கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பிரதீப்பு இல்லை நான் வரமாட்டேன், நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு சுல்லுன்னு பேசினாரு கோவமா. இல்லைப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது, பெரியவங்க கூப்பிட்டா நம்ம போகணும், அதுவும் அவர் சாமி வேற, கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரி இதெல்லாம் சரி வராதுன்ட்டு பிரதீப்போடைய அத்தை என்ன பண்ணாங்க, அவர் கையை பிடிச்சாங்க. கையை பிடிச்சதுக்கு அவங்க கையை உதறி விட்டுட்டு என்னை விடுங்கன்னு சொல்கிறல, நான் வரலன்னு சொல்கிறல அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாக பேசினாரு. உடனே பிரதீப்போடைய அத்தை வந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சரி வராதுன்ட்டு பக்கத்தில் இதை பார்த்துக்கிட்டே ஒரு ஒரு கோவில் எல்லாருமே இருப்பாங்களே, இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள 2 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்க, தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பை தூக்கிட்டு அந்த சாமிக்கிட்ட போயிட்டாங்க. சாமிக்கிட்ட போன உடனே எப்படியோ அவரை நிற்க வச்சு அந்த கூட்டிகிட்டு வந்தவங்களும் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா பிரதீப் ஓடிடக்கூடாதுன்ட்டு. அதனால பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு நிற்க வச்சிட்டாங்க. அந்த சாமி உடனே என்ன பண்ணாரு, அதாவது பூசாரி உடம்புல இருக்கிற முனீஸ்வர சாமி பிரதீப்போட அண்ணிக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அத்தைக்கிட்டேயும் நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்த பொருளில் பூ இருக்கு, அதை எடுத்து இங்கே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாமி சொன்னது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பூவை எல்லாத்தையும் எடுத்து அந்த சாமி கையில் கொடுத்துட்டாங்க. அந்த சாமி ஒரு நிமிஷம் அந்த பூவை பார்த்துட்டு பிரதீப்போட கையில் வச்சு பிரதீப்போட 2 கையுமே நல்லா இறுக்கி மூடி விட்டார். மூடி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு உடனே என்ன பண்ணார், பிரதீப்போட அண்ணிக்கிட்டேயும் பிரதீப்போட அத்தைக்கிட்டேயும் அவன் கையை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் சரி கை தானே திறக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு கையை திறந்து பார்த்தாங்க. ஆனால் கையை திறந்து பார்த்தவங்க என்ன நினச்சாங்கன்னா அவ்வளோ அதிர்ச்சி. ஏன்னா வச்ச பூவு அப்படியே கருகி சாம்பலாக போயிருந்தது. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே ஷாக்கு தான் அவங்களுக்கும். என்னடா வைக்கும் போதே நல்லா இருந்த பூ இப்போ என்னடனா இவ்வளோ கருகி போச்சு, நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குதே அப்படின்ட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுவும் பிரதீப்போட அண்ணி ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே அந்த சாமிக்கிட்ட ஏன் சாமி என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இவன் மட்டும் கிடையாது, இவன் கூட இன்னொன்று இருக்குது, அது என்னன்னு தான் தெரியல. அது என்னன்னா இவன் வந்து இவன் அந்த குடும்பத்துக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இவனை எதர்ச்சியா பார்த்தேன். நான் அடுத்த செகண்டு அது அவனை விட்டுட்டு ஒரு 4 அடி தள்ளி போயிடுச்சு. அந்த தள்ளி போன அதிர்ச்சியில தான் இவன் போய் அந்தாண்ட போய் உக்காந்துக்கிட்டான். அதான் அது என்னல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு இவர் சாமி எடுத்ததுமே சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி, நீங்கள் சொல்லி ஆகணும், சின்ன பையன் எங்கள் பையன் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல மாட்டேன், இந்த ஊர் எல்லை சாமி கோயில் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே அந்த பூசாரி உடம்பை விட்டு முனீஸ்வர சாமி போயிட்டாரு. போயிட்ட உடனே இவங்களுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, எதுவுமே விவரம் சொல்லலை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு 2 பேருமே முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் அந்த பூசாரி வந்து என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டார். இவங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதுமே அந்த பூசாரி என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கோவிலுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் திருநூறு முடிகயிறு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து முதல்ல எல்லாருக்கும் திருநூறு வச்சு விட்டாரு. கொஞ்சம் திருநூறு எடுத்து கையில் கொடுத்து ஏதாவது ஒரு அதாவது நடு சாமத்தில் தான் இந்த பூஜை நடக்க போகுது, நீங்கள் இந்த பையனை கூட்டிகிட்டு துணைக்கு 2 ஆம்பளைங்களை கூட்டிகிட்டு வரணும், அது வரைக்கும் தற்காலிகமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த திருநூறை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கிறவங்க 3 பேர்த்துக்கும் முடிகயிறை கட்டி விட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முடிகயிறு சேர்த்து கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிற பூஜை பொருள் அதாவது முனீஸ்வர சாமி படையல் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முனீஸ்வரனுக்கு என்னென்ன நம்ம படைப்போம் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நீங்கள் நடு சாமத்தில் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாரு. பூசாரி வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன உடனே பிரதீப்போட அண்ணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நம்ம இப்போவே அவருக்கு சொன்னால் தான் அவர் கிளம்பி வர சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மாகிட்ட சொல்லிவிட்டு பிரதீப்பை கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு அந்தாண்ட போய் உட்காருங்கம்மா, நான் விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்ப சொல்லிடுறேன் அப்படின்ட்டு கோவில் பிரகாரத்திலே உட்காந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி, அதே மாதிரி நீங்கள் வரும்போது உங்களால் நம்ம வீட்டுகிட்ட இருக்கிற ஜாமான்லாம் நான் வாங்கிக்கிறேன், மற்ற ஜாமான்லாம் நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுமே பிரதீப் வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் போய் தூங்க போகிறேன், ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
யார்கிட்டயுமே பேசாமல் சொல்லிட்டு யாரையும் பார்க்கக்கூட இல்லாமல் அப்படியே சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து மற்ற ஜாமான்லாம் அவங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற என்னென்ன பொருள் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரத்துக்குலாம் கார்த்திக்கும் வீட்டுக்கு அவர் சொன்ன ஜாமான் எல்லாத்தையும், அதாவது பூஜை ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவரும் வந்துட்டாரு. வந்த உடனே தம்பி எங்கே, அதாவது பிரதீப் எங்கன்னு தான் கேட்டார். எங்கன்னு கேட்டதுக்கு ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டதும், இவன் நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், கார்த்திக் பிரதீப்போட ரூமுக்கு போயிட்டு பிரதீப் பிரதீப் அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன அண்ணன் வந்துட்டாரு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரதீப் அப்படின்னு ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வந்தார். ஏன்பா வந்ததில் உள்ளேயே இருக்க, வா நம்ம ஜாலியாக பேசலாம், நீ வந்த அன்னைக்கு நான் உன்னை பார்த்தது, நான் வெளியில் வேலைக்கு 2 நாளாக போயிட்டேன், வா நம்ம ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளியில், அதாவது ரூமை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்ததுமே இவரும் உட்காந்துருந்தார். இவங்க அதாவது பிரதீப்போட அண்ணன் உட்காந்துருக்கிற இடம் வந்துட்டு அவங்க வீட்டு வாசலுக்கு நேராக அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு எல்லாரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரதீப் வந்துட்டு அந்த வாசல் வெளியில் பக்கமாக பார்த்தாரு. பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கார்த்திக் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஓரளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரதீப் பேசல. எல்லாத்துக்குமே இல்லை ஆமாம் இந்த மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். திருப்பியும் பிரதீப் வந்துட்டு வாசல்லே ஒரு 2 செகண்ட் விடாமல் பார்த்தாரு. திருப்பி கார்த்திக் வந்து என்னப்பா அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு யாரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் வேறு மாதிரி பேசினார். அதாவது அவர் வயசு வந்து 12. அவர் ஆனால் அந்த டைமில் சொல்லும்போது அவர் வந்துட்டு ஏதோ கண்ணீரமாக பெரிய ஆளுங்க பேசுகிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் விடாமல் வாசலில் கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருந்ததுனால சந்தேகம் வந்து யாருப்பா அங்கே இருக்கா அப்படின்னு கார்த்திக் கேட்டதுக்கு யாரும் இல்லை, அங்கே ஒன்று நிற்கிது, அது என்னை கூப்பிடுது, என் கையில் இருக்கிற கயிறை கழட்டிட்டு இங்கே வான்னு கூப்பிடுது, ரொம்ப கொடூரமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப பயமாக இருக்குது, அது ஏதோ என்னை பண்ணிருமோன்ட்டு, என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு வேறு மாதிரி, அதாவது அவன் வயசுக்கு ஏற்ற ஆள் இல்லாத மாதிரி பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்ததுமே இவங்க எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. ஆனால் அவங்க கண்ணுக்கு யாருமே தெரியல. இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு பிரதீப்பு, அவங்க பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க கயிறை கழட்டிட்டு நான் போகிறேன்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வீட்டில் உள்ளேருந்து எந்திரிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வீட்டில் இருக்கிறவங்க பிரதீப்போட அண்ணன், பிரதீப்போடைய மாமா எல்லாருமே, அதாவது அவங்க அண்ணனோட மாமனார் எல்லாருமே பிரதீப்பை இழுத்துட்டு பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டு பூஜை ரூமில் போய் உட்கார வச்சிட்டாங்க. அதாவது அவங்க வீடு பெருசுன்னு சொல்லியிருக்கல, அவங்க பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு பிரதீப்போடைய மாமா வந்து வெளியில் போயிட்டார். பிரதீப்போட அண்ணன் மட்டும் நான் இங்கேயே இருக்கேன், இவன் கூடயே நான் இருக்கேன், இவனுக்கு துணையாக நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டாரு. பிரதீப் ஆனால் மட்டும் உள்ளே வந்தாலும் வாசலையே தான் பார்த்துட்டு இருந்தார். வாசலில் மட்டும் பார்த்துட்டு எதுவுமே இல்லாமல் நான் என்னை விடுங்க போகிறேன் தான் உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தார். ஒன்றும் இல்லைப்பா பயப்படாதப்பான்னு எல்லாரும் சொன்னாங்க. உடனே பிரதீப்போட அண்ணி வந்து என்ன பண்ணாங்க, பிரதீப்போட அண்ணங்கிட்ட வந்து நீங்கள் போன அன்னைக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது, அதுக்கப்புறமா 2 நாளாக ஜுரம் வந்து சரியாக சாப்பிடல, கஞ்சி தான் குடித்தான், அதுவும் சரியாக குடிக்கல, இப்போ திருப்பி உடம்பு சரியானதும் திருப்பியும் வேணாம் நான் போய் படுக்கிறேன் தான் சொல்லிகிட்டு இருக்கான், நீங்களாவது அவனை சாப்பிட வைங்க பாவம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து அவங்க அண்ணன், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாங்க, கார்த்திக் கிட்ட. உடனே கார்த்திக் வந்துட்டு இந்தாப்பா சாப்பிடுப்பான்னு சொன்னார். 1 ரூபா மட்டும்தான் வாங்கினார். அதுக்கப்புறமா திருப்பி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இப்படியே இருந்தால் எப்படிப்பா, உடம்பு வீணாக போயிடும், ஸ்கூலுக்கெலாம் போகணும்ல அப்படின்னு சொன்னதுக்கு உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கோபம் வந்து திருப்பியும், அதாவது அவர் வயசுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. கோவப்பட்டதுனால இவங்க சரிப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்துட்டாங்க. சரி நீங்களாவது வாங்க சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பணும், நேரம் ஆயிடுச்சு, நடு சாமத்தில் வர சொல்லியிருக்காங்களே, நம்ம இப்போ கிளம்புனா தான் நம்ம நடு சாமத்துக்கிட்ட போய் அங்கே போய் சேர முடியும்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு பிரதீப்போட அண்ணன் வந்து இல்லைம்மா எனக்கு பசிக்கல, மனசு சரியில்லை, இவன் இப்படி இருக்கும்போது எப்படி நான் சாப்பிட, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீங்களாம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, நம்ம கூப்பிட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொன்னார். அவங்களும் சரின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் சாப்பிட மனசு வராமல் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பூஜைக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரதீப்பை கூட்டிகிட்டு கார்த்திகோட காரில் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னா, திடீர்னு கொஞ்சம் தூரமாக, அதாவது இவங்க போயிட்டு இருக்கிறதுக்கும் கொஞ்சம் தூரமாக என்ன சில கருப்பாக உருவம் மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இருந்தாலும் அதை கண்டுக்காமல் எப்படியாச்சும் நம்ம கோயிலுக்கு போய் சேர்ந்துடணுன்ட்டு அந்த முனீஸ்வரன் சாமி நினச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. திருப்பியும் என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு தூரமாக தெரிஞ்ச அந்த உருவம்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு பக்கத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிது. அதுவும் கார்த்திக்கு ரொம்பவே பக்கத்தில் தெரிய ஏன்னா அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால
அவருக்கு ரொம்பவே கிட்ட தெரிஞ்சதுனால ரொம்பவே பயந்துட்டார். பயந்து வண்டி அப்படியே நிறுத்திட்டார். வண்டி நிறுத்தின அடுத்த செகண்டே என்னாச்சுன்னா, பிரதீப் வந்து அது என்னை கூப்பிட வந்துருச்சு, என்கிட்ட இங்கே வந்துருச்சு, அது என்னை விடாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் கயிறை கழட்டிட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரின்ட்டு இவர் வந்துட்டு உடனே கார்த்திக்கு கொஞ்சம் பயத்தில் இருக்கும்போது என்னாச்சுன்னா என்னென்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாத, நம்ம எப்படியாவது போயிடலாம், முனீஸ்வரன் நம்ம கூட தான் இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 2, 3 தடங்கல்கள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டியும் எப்படியோ போய் அந்த கோவிலுக்கு, அதாவது அந்த எல்லசாமி கோவிலுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க கோயிலுக்கு போய் சேர்ந்ததுக்கு முன்னாடியே அங்கே பூசாரி, அதாவது முனீஸ்வர கோயில் சாமி பூசாரி வந்து அவருக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க போனதும் இவங்க எடுத்துகிட்டு வந்த பூஜை பொருள் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணிட்டு முனீஸ்வர மந்திரம் பண்ணுவாங்க. அந்த மந்திரம் ஏதோ பண்ணுவாங்க போல். அந்த மாதிரி ஏதோ வட்டெல்லாம் போட்டு, அதாவது கோலம் மாதிரி வட்டெல்லாம் போட்டு பிரதீப்பை வந்து பிரதீப்போட அண்ணனையும் பிரதீப்போட மாமாவையும் மட்டும், அதாவது ஆம்பளைங்களை மட்டும் கூப்பிட்டு நடுவில் உட்கார வைங்க, பொம்பளைங்க 2 பேரும் லேடிஸ் 2 பேரும் நீங்கள் தனியாக போய் அந்தாண்ட இருங்க, வட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் ஓரமாக உட்கார சொல்லிட்டு பிரதீப்பை நடுவில் உட்கார வச்சுட்டு, அதாவது அந்த வட்டத்துக்குள்ளே நடுவில் பிரதீப்பை உட்கார வச்சுட்டு எதிரில் அந்த பூசாரி உட்காந்துக்கிட்டாரு. இந்த சைடில் அவங்க அண்ணன், அந்த சைடில் அவங்க மாமா அப்படின்னு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு இவர் சில பூஜை மந்திரம் அது எல்லாத்தையும் சொல்லி அந்த உருவத்தை வர வச்சிட்டாரு. அந்த உருவம் வந்ததுமே நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கே தெரியும் நான் இந்த ஊர் ஆள் தான், இந்த ஊருக்கு இவன் வரத்துக்கு முதல் நாள் தான் நான் இறந்தேன், அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு ஒரு ஆம்பளை குரல் மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதாவது பிரதீப் அவன் வயசு இல்லாமல் கொஞ்சம் பெரியவங்க வயசில் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்ததுமே பூசாரிக்கு இவர் யார் எப்படி இறந்தாருன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதாவது அவர் உடம்பு முடியாமல் அல்பாயுசில் இறந்துட்டார். என்ன பிரச்சனைல பிரதீப் நம்மக்கிட்ட சொல்லலை, பிரதீப்புக்கு யாரும் சொல்லலைன்னு. அதனால் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் தான் அவங்க. அதனால தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண காசு இல்லாமல் தான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்த்தாங்க. முடியலன்னு இந்த பையன் இறந்துட்டான். 26 வயசு தான் இப்போ ஆகுது, கல்யாணம் ஆகாத பையன். நான் முடிஞ்ச வரைக்கும் அது சொன்னதெல்லாம் உங்களால் முடிஞ்ச உடனே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. முதல்ல அவங்க அம்மா அப்பா வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாட்டே கேட்டு சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி சாப்பாடு எடுத்துக்கிட்டு, நான் சொல்கிற கோழி ஆடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. அதே மாதிரி உன் மனைவியை மட்டும் கூட்டிகிட்டு போயிடு. ஏன்னா வந்துட்டு இது காவு எல்லாம் நம்ம கொடுக்குற நேரத்தில் அவங்க இருக்கக்கூடாது, வயசு பொண்ணு, கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுன்னு சொல்லிட்டு பூஜையில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, பயப்படாமல் போயிட்டு வாங்கம்மா, இது முடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம பையனை சீக்கிரம் காப்பாற்றிடலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையும் அவங்க பிரதீப்போட அண்ணியும் கிளம்பி போக சொன்னார். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. கார்த்திகோட மாமனாரும் மாமியார் மட்டும் அங்கே இருந்தாங்க பிரதீப்பை பார்த்துக்கிட்டு. இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு, வீட்டில் இருக்கிற, அதாவது பிரதீப் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறையா போட்டு எடுத்துக்கிட்டு அவருடைய மனைவி கிட்ட, பத்திரமா இரு, நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுறேன், பயப்படாத, நீ பூஜை பண்ணிவிட்டு இரு, பயப்படாமல் இரு, வீட்டெல்லாம் மூடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக அந்த சாமி கொடுத்த அந்த அட்ரஸை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க இதில் எடுத்துக்கிட்டு ஒரு கோழி ஆடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கார்த்திகோட கார்லேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆடு கோழி அவங்க அதையும் தூக்கிக்கிட்டு பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே என்னாச்சுன்னா, உங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க, இந்த சாப்பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொன்னார். நான் எங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்னு சொன்னதுமே இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த பையன் உடம்புல தான் அவங்க பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொன்னார் பூசாரி. சொன்னதுமே என்னாச்சுன்னா, நான் இவனை விட்டு போக மாட்டேன், நான் எங்கள் அம்மா அப்பா கூட வாழணும், எனக்கு நான் இங்கேயே இருக்கணும், எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, நான் இவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பார்த்ததும் ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிச்சிருச்சு. கோவமாக பேசுனது இல்லாமல் பிரதீப் உடம்புல இருக்குல்ல, அதனால் என்னாச்சுன்னா அந்த பிரதீப் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அங்கே போட்ட வட்டங்கிட்ட எல்லாத்தையும் போட்டு பெரல ஆரம்பிச்சிட்டாரு, அது உடம்பை விட்டு போகாமல். அதாவது அந்த உருவம் வந்து அவரை பெரட்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த சாமி என்ன பண்ணார், இதெல்லாம் நீ சொல்கிறது தப்பு, வாக்கு கொடுத்தா நம்ம வாக்கு கொடுத்தில்ல, வாக்கை நீ மீறுற, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சாமி சொன்னதும் இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ரொம்பவே உக்கிரமாக இருந்ததுனால சரி
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இவர் கோவப்பட்டு சில மந்திரங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அதை அடக்கிட்டார். அடக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பிரதீப்போட அண்ணன் வந்து பிரதீப்போட அண்ணனும் பிரதீப்போடைய அதாவது அந்த உருவம் இருக்குல்ல, அவங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வந்து அவங்க எடுத்துகிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் அதுக்கிட்ட வச்சு அந்த வட்டத்திலே வச்சு நல்லா சாப்பிட்டதும் நல்லா சாப்பிட வச்சுட்டாங்க. சாப்பிட வச்சதும், இது உன் உலகம் கிடையாது, உனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, நீ அங்கே தான் போகணுன்ட்டு அவங்க அம்மா அப்பாலாம் பேச ஆரம்பித்தாங்க. பேசினதுக்கப்புறமா ஓரளவுக்கு சமாதானமாகி கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிவிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசி சமாதானம் பண்ணி, சின்ன பையன்ப்பா விட்டுருப்பா, ரொம்ப பாவம்ப்பா, உன் தம்பி மாரி தானே அப்படின்னு நினச்சிக்கோ, அதுமாரி நீ உடம்பு முடியாமல் நம்மளோட குடும்ப நிலைமை உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சிருந்தும் நீ இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறது தப்பு, நீ இப்படி வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இன்னொரு உடம்புல வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உன் காலம் முடிஞ்சிருச்சு, நீ இவனுக்கே வேணாலும் அதாவது இவங்களுக்கே வேணா நீ குழந்தையே வந்து போகிறப்பா, நாங்கள் உன்னை இங்கே தானே இருக்காங்க, நாங்கள் உன்னைய நினச்சிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், தயவுசெய்து நீ இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போயிடு, யாரையுமே நீ இங்கேருந்து யாரையுமே நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ இருக்கும்போது எப்படி இருந்தியோ எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருந்தியோ அதே மாதிரி நீ அங்கேயும் நல்லது தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ரொம்பவே அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே அழுதாங்க. அழுதுட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க பூசாரிலாம் என்ன பண்ணார், அவங்க எடுத்துகிட்டு அந்த கோழி ஆடு எல்லாத்தையுமே காவு கொடுத்துட்டு எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு உடனே என்னாச்சுன்னா அந்த உருவம் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மன திருப்தியாக அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே பிரதீப்போட உடம்பை விட்டு அது போயிடுச்சு. போனதுமே என்னாச்சு, பிரதீப் வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்ததுமே சாமி என்ன பண்ணார், பயப்படாதீங்க, அது சின்ன பையங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் உடம்பு, ஒரு நாள் 2 நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் பூஜை பண்ண பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் வீட்டில் கொடுத்து பிரதீப்போட அண்ணன் கையிலையும் கொஞ்சம் கொடுத்தாரு. பிரதீப் அந்த உருவம் இருந்துச்சுல்ல, அவங்க வீட்லேயும் கொஞ்சம் கொடுத்து உங்கள் பையனை நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணுங்கள், உங்கள் பையன் உங்களுக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்களையும் போங்க சொல்லிட்டாங்க. இவங்களையும் பிரதீப்பை கூட்டிகிட்டு போங்க, ஒரு 2 நாள் சரியானதுக்கப்புறம் பிரதீப் நார்மல் ஆகிடுவார், நார்மல் ஆனதும் நம்ம அந்த கோயிலுக்கு வாங்க, அந்த கோயிலுக்கு அன்றைக்கி வந்தீங்களா அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு வேண்டுதல் முடிச்சிருங்க, முடித்ததுமே சரியாயிடும், தயவுசெய்து இனிமேல் இந்த சின்ன பையனை இன்னமே இந்த பக்கமே தனியாக வர வேணான்னு சொல்லுங்கள், தனியாகவும் வர சொல்லாதீங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போங்க கூட்டிகிட்டு வாங்க, இல்லாட்டி அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டார். இவங்களும் சரி சாமின்னு சொல்லிட்டு பிரதீப்பை கூட்டிகிட்டு பிரதீப்போட அண்ணனும் பிரதீப்போட மாமா பிரதீப்போடைய அத்தை எல்லாருமே அவங்களையும் அதாவது அந்த உருவத்தோடைய அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு நேராக அவங்க வீட்டில் கொண்டு அவங்கள இறக்கி விட்டு முதல்ல அப்புறமா இவங்க வீட்டுக்கு போனாங்க. இவங்க வீட்டுக்கு போன உடனே ஒரு நாள் அப்படியே படுத்து ஒரு மாதிரியாக உடம்பு முடியாமல் இருந்தார். மறுநாள் திருப்பி பழைய பிரதீப்பா அதாவது எல்லாத்திட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு அண்ணன் அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு. சரி இவனுக்கு நல்லா ஆயிடுச்சு, நம்ம இவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பிரதீப்போட அண்ணனும் பிரதீப்போட அண்ணியும் அவரை பிரதீப்பை கூட்டிகிட்டு அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வேண்டுதல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டு அவங்களே கையோடு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் அதாவது அவங்க ஊரில் கொண்டு விட்டுட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ பிரதீப் ரொம்பவே நல்லா இருக்கார். இப்போ அவரோட வயசு 26. இப்போ அவர் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல வேலையில் நல்லபடியாக இருக்கார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு உண்மை சம்பவத்தோடு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.